ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படிச்சதிங்க யார்? ஹாய், வணக்கம் அம்மா. இன்றைக்கு உங்களோட 70வது பர்த்டே சரஸ்வதி ஹோல்ல செம்மையா சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக ஒருத்தங்க எங்க மூலமாக அம்மாவை போய் இன்ப அதிர்ச்சி கொடுத்து சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பி இருக்கிறாங்க. நாங்க எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவன்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இன்றைக்கு ஆரம்பமே ஒரு இன்ப அதிர்ச்சியோட தான் அம்மாண்ட 70வது பர்த்டே ஆரம்பிச்சிருக்குது. அதாவது உங்களோட மூத்த மகன் உங்களை சர்ப்ரைஸா இறங்கி உங்களை வாழ்த்தி இந்த விழாவை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ரைட், அதையும் தாண்டி மேலும் இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக அம்மாவை வாழ்த்தி ஒரு பெரிய கிஃப்டோட அனுப்பி இருக்கிறாங்க. அம்மா நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? ரமேஷ் குமார். எங்க இருக்கு? சபேஷ் குமார், லண்டன். யார் அவங்க? மகன் இல்லை, லோரிஷ். அவங்க யாரு? மகள். அங்க அவங்கள லண்டனா? கனடா இல்லை. அவங்க சொன்னாங்க இந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே மிஸ் பண்ணி இருக்கிறவன். தெரியல. 3 பேரை சொல்லி இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி, அம்மாக்கு அந்த அவங்க அனுப்பின ஃபர்ஸ்ட் கிஃப்டை தருவோம். உங்களை வாழ்த்தி ஒரு விஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு வாழ்த்து மடலோட கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரைட், அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே ஒரு கார்டு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், அதை ஓப்பன் பண்ணிக்கமா. ரைட், காசு வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு நெல்லுங்க பாப்போம். ரைட், அண்ணா அன்றாங்க. எவ்வளவு சொல்லுங்க பார்க்க மாட்டேன். ஒரு பவுன்ஸ்ல எண்ணினா ஒரு ருபீஸ்ல என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. இல்ல 70,000 ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க. அம்மாண்ட 70வது பர்த்டே ஞாபகம் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. ரைட், அம்மா 3 பேரை சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு ஒரு 2 பேரை கெஸ் பண்ணுங்க பாப்போம். சரியா? இது நான் சரி அம்மா கஷ்டப்படுத்த விரும்பல, அனுப்பினவங்களை நானே சொல்றேன். இது இந்த பக்கத்துல நிக்கிறவங்களோட மகனுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. சரி அண்ணா, நீங்க கெஸ் பண்ணுங்க. ரைட், அவங்களோட மனைவி கௌரி. நீங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. அதே மாதிரி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி அம்மாவையும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த கிஃப்டை கௌரி சதீஷ்குமார் என்ற பேர்ல அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதோட சேர்த்து அம்மாவை பற்றி நிறைய புகழ் சொன்னாங்க. தான் மாமியாக முதல் அவங்க முதலே மாமியா விருந்தோம்பல் அறுசுவை சாப்பாடு எல்லாம் கொடுத்து தன்னை மட்டும் இல்லை தன்னோட சேர்ந்த எல்லாரையும் அப்படித்தான் நம்ம பார்க்கிறவான்னு சொல்லியிருந்தாங்க. அதோட மாமி, நீங்கள் என்னிடம் சிறு வயதில் இருந்து
இன்று வரைக்கும் காட்டிக்கொண்டிருக்கும் அன்புக்கும் அந்த அன்பை நான் உணர்ந்து கொண்டபடியாலும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யும் சிறிய ஒரு அன்பளிப்பு, உங்களுக்காக சிறிய ஒரு அன்பளிப்பா தன்ற சந்தோஷத்துக்காக வந்து இதை வழங்கியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து மாமி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடனும் இவ்விழாவில் கலந்து கொண்டு இருப்பீங்க. அப்படி இருந்தும் இவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக உங்கள் நாளை கொண்டாடும்படி என்று சொல்லி உங்களை வாழ்த்தி, உங்களோட மருமகள் மாமி என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு? எதிர்பார்க்கல. ரைட், என்ன சொல்ல போறீங்க உங்களோட மருமகளுக்கு? தேங்க்யூ தான் சொல்லணும். ஓகே அண்ணா, மிஸ் பண்ணி 2 நாள் ஆச்சு ஆகுமா? நீங்க ஜெர்மனி போறேன்னு சொல்லி ஸ்ரீலங்கா வந்திருக்கிறீங்க. இந்த முறை எப்படியாவது செல்ல வேண்டும் என்று நான் பிளான் போட்டு எனக்கு அந்த கரவாசி வாங்கிலாம் நான் 2 நாள் நான் எப்படி வழங்கியாலும் சப்போர்ட் பண்ணி போகும் நீங்க போக நான் சமாளிப்போம், நீங்க போகும் நீங்க அனுப்பி. ஆனா அதே நாள் இப்ப ஆவேஸ் பண்ணிட்டா என்னுடைய அம்மாவுக்கு கிஃப்ட் அனுப்பிக்கிறாட்டா எனக்கு நிச்சயமா இல்லை. பரவாயில்ல, என்னுடைய அம்மாவுக்கு மேலே யாருன்னாலும் ஓகே, தேங்க்யூ. எங்கள் எம்ஏ சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அம்மாண்ட மூத்த மருமகள் கௌரி மதன் இங்கே இருக்கிறாங்க, சதீஷ்குமார் ரமணாண்டு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.